திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். ரொம்ப மாஸ் என்டர்டெய்னரா இருந்தது. ஆக்ஷன் சீக்வென்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படி எனக்கு ஃபீல் ஆகல, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 10 minutes ஆஃப் லாக் கொஞ்சம் ஸ்லோவா எடுக்கு. இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் எல்லாமே மாசா தான் இருந்துச்சு. இது ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இல்லையா டைரக்டர் இன்டர்வியூல, நார்மலான ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி. பட் அது நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அஜித் ஃபேன்ஸையும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம். படத்தை சொல்ற அளவு எந்த பிரச்சனை இல்லை ப்ரோ. படம்லாம் பக்காவா எடுத்து கொடுத்துருக்காங்க ப்ரோ. மகிழ் திருமணி ரொம்ப நன்றி. 2 வருஷம் கழிச்சு எங்களுக்கு படம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொர்க்கத்துல எத்தனை பேர் வச்சிருக்கீங்க. மியூசிக்ல இருந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாமே எல்லாம் சொல்லுவாங்க போர் அடிக்குது படம். போர்லாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்ச நேரம் ஸ்லோவா போகும் ப்ரோ. அதுக்கப்புறம் எத்தனை போய் ஹைப்ல வச்சாங்க ப்ரோ. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ப்ரோ. பேசக்கூட முடியல ப்ரோ. அவ்வளோ கத்தி என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ப்ரோ. 2 வருஷம் கழிச்சு படம் யாராச்சும் மழை பார்த்து சந்தோஷப்படும் ப்ரோ. 2 வருஷம் ப்ரோ வெயிட் பண்ணி பார்த்தோம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஹெவனுக்கு போய் நிற்கிறோம் ப்ரோ. பேசுறதுக்குள்ள வார்த்தை இல்லை ப்ரோ. படத்தை பொறுத்த அளவு தப்பாலாம் எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. பக்காவா இருக்குது ப்ரோ. படம் எல்லாமே எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா இருக்குது ப்ரோ. படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்லவே வேணாம் ப்ரோ. அர்ஜுன் காம்போ இருக்குது ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ கவலைப்படுறீங்க? வேற லெவலா இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ தூக்கிட்டு நிக்க வச்சிட்டாங்க ப்ரோ. வேற லெவலா இருந்துச்சு ப்ரோ. படத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ. படம் சூப்பரா போச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்காத லெவல். அஜித் இதுவரை எதிர்பார்க்காத லெவலுக்கு இந்த படம் எடுத்துன்னு வந்து வச்சிச்சு ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் வேற லெவல் ப்ரோ. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது ப்ரோ இந்த சொல்றதுக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன் சரி எல்லாம் சரி எல்லாமே சூப்பரா இருந்தது. என்ன கொஞ்சம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாலும் நல்லா இருக்கும் நான் பாக்குறேன். வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு படத்துல? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆமா ப்ரோ கொஞ்சம் கிட்னாப்பிங் தான் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலா இருக்கு. பட் செகண்ட் வந்து அந்த இன்டென்ஸ் மூமெண்ட் போயிட்டே இருக்கு. அந்த க்ரூஸ் பம்ப்ஸாவே இருந்தது. கடைசியில் அவங்க போய் ஒன் நைட் ஆகிற சீன் சூப்பரா இருந்தது. நல்லா ஃபைட்ஸ் தான் ப்ரோ படம் மேல செகண்ட் அதுக்காகவே பார்க்க திருப்பி நெக்ஸ்ட் ஷோ இருக்குது 12:50 போய் பார்க்கணும் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அந்த 10 இது மட்டும் தான் ப்ரோ இருந்தது. லவ் சாங்லாம் இது இல்லை ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அந்த வைபா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்து செகண்ட் பார்ட் பட்டுன்னு போயிடுச்சு ப்ரோ. அவரு தான் ப்ரோ. அவருக்காக தான் ப்ரோ வந்த நயா வர போறது இல்லை. ரொம்ப நேரம் டெஷ் ஆச்சு. கன்ஃபார்ம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் காலையில வந்தேன் ப்ரோ. டிக்கெட் கிடைக்காம இருந்தது. திடீர்னு கட்சியில உள்ள வந்து வந்துட்டேன் ப்ரோ. நீங்க நான் ப்ரோ பயங்கரமா சூப்பரா இருக்கு. சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் பிளேஸ்மெண்ட்லாம் பயங்கரமா இருக்கு. அனிருத்தெல்லாம் பக்காவா பண்றாங்க. அஜித் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா தல பெர்ஃபார்மன்ஸ் இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கு. இது கொஞ்சம் மாஸ் பிளாக் பஸ்டரா இல்லாம ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல கிரைம் த்ரில்லர் பார்த்தா எப்படி இருக்கும் சைலண்டா போயிருக்கோம்ல அந்த படம் ஃபுல்லா சைலண்டா தான் போயிட்டு இருக்கு. அங்கங்க ஒரு நல்ல மாஸ் மூமெண்ட் இருக்கு. லாக்லாம் இல்ல. இந்த படம் அந்த ஸ்டைலே அப்படிதான் ஸ்லோவா தான் போகும். செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் நல்லா பயங்கரமா லிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஒர்த்து தான். இல்ல ப்ரோ 2 வருஷம் வெயிட் பண்ணிருக்கோம். அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கா படம்? ஒர்த்து தான். ஓகே வேற என்ன பிடிச்சிருக்கு படத்துல? நல்ல லவ் ஸ்டோரி. ஓகே நல்ல வைஃப் எப்படி அன்பா பாக்கணும் எல்லாமே நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு படத்துல? அனிருத் நல்லா இருக்கு சாங்ஸ். தலையோட வேற என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவரோட ஆக்டிங் என்ன புதுசா இருக்கா எப்படி இருந்துச்சு? தலையோட பொறுமை தான். அதான் வண்டி ஓட்டுற ஸ்டைல் எல்லாமே அருமையா இருந்தது ப்ரோ. படம் வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ. டெக்னிக்கலி படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்கிலீஷ் படம் பிரேக் டவுனோட ரீமேக் இது. நல்லா இருக்கு படம். தலப்படம் மாதிரி இல்லன்னு சொல்றாங்க. தலப்படம்னா உங்களுக்கு தலப்படம் மாதிரி எந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு தெரியலையே. இப்ப அவரோட படங்கள்லாம் நிறைய இது நல்ல படம் ப்ரோ. அவ்வளவுதான். நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தர் நல்ல படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய பேர் லாகா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. நல்லா தான் ப்ரோ படம். எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஃபுல் படமே ரொம்ப செட்டில்டா போகுது. எங்கேயுமே ஹைப் அந்த மாதிரி இல்லாம ஒரு ஒய்ஃப் மேல ரொம்ப லவ் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா ஒய்ஃப்காக இந்த படமே ஓடுது. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம். தலை ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம ட்ரீட்டு. மற்ற இந்த கூஸ்பம்ஸ் கேட்டு எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு மாதிரி அடாப்ட் ஆகாது. தலை ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சீன்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் சாங் சவடிக்கா பயங்கரமா இருக்கு. மற்ற பத்திக்கிச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேவா இருந்தது. ஒன்னும் இல்ல ப்ரோ. கதை வந்து ஒய்ஃபை தேடி போறாரு. அவள்தான் கதையே. அவள்தான் முடிஞ்சிச்சு. படமே 2 மணி நேரம் தான் பார்த்தோம். ஓகே ப்ரோ நல்லா இருந்தது.
2 வருஷம் ஆடல அவ்வளோ ஒர்த்து இல்லை ப்ரோ. வேற என்ன பிடிச்சிருக்கு படத்துல? சாங்ஸ், அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த் வாட்சிங். நல்லா இருந்துச்சு. எல்லாரோட கேரக்டரைசேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியாகவும் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பட் வந்து நீங்கள் அதை வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஒர்த்தாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வேற என்ன பிடிச்சிருக்கு? நிறைய பேர் அஜித் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. இது அஜித் படம் கிடையாது ப்ரோ. இது டேரக்டரோட படத்தில் அஜித் சார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கு. ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஹாலிவுட் ஸ்டைல் மேக்கிங் பிரேக் டவுன் பார்த்துருப்பாங்க. அதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். அவ்வளோதான், ஜஸ்ட். ஓகே, கொஞ்சம் லேகா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான் ப்ரோ. ஸோ எல்லாரையும் அந்த டாட்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணோம்ல, அந்த டாட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தேல் டேக் டைம். ஓகேங்களா? ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு அந்த இதை கிரியேட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நல்லா பண்ணிட்டாங்க. ஓகே, நல்லா டெலிவர் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இந்த படம் நல்லா இருக்குது. தலைக்கோசம் வந்து பார்க்கலாம். எல்லாம் ஒன்றும் லவ்வா போகுது, லைட்டாக பொறுமையாக போகுது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் தலைக்கோசம் வந்து பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒருத்து தான். கடவுளே, அஜித்தை. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நிறைய பேர் என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகா இருக்கு. அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் படமே பொறுமையாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் த்ரில்லிங் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பொறுமையாக போகுது, லைட்டாக லேக் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. படம் தலைக்கோசம் வந்து பார்க்கலாம். தலைக்கோசம் வந்து பார்த்துனே இருக்கலாம். நீங்கள் எத்தனை வாட்டி பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் பயங்கரம், மியூசிக்லாம் பயங்கரம் இப்போ மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. அஜித் குமார் சாருக்கு கண்டிப்பாக இது ஒரு சம படமாக இருக்கும். நல்லா செமையாக இருந்துச்சு இந்த படம். வேற என்ன பிடிச்சிருக்கு? ஆக்ஷன், அதான் ஆக்ஷன். எனக்கு வந்து இந்த படம் வந்து மாஸ் எலமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஆக்சுவலாக அந்த திருமேனி சார் சொன்ன மாதிரி, மகிழ் சார் சொன்ன மாதிரி, இந்த படத்தில் ஏகே சாருக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரோ தான். அதுவே ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். வேற என்ன இருக்கு படத்துல? அதான் சாங் வந்து சவடிகா சாங்கோட விஷுவல் செமையா இருக்கு. மேக்கிங் வைஸ் எக்ஸலண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செமையா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா ப்ரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே. அதனால அந்த இது புரியல. ஆமா, இது வந்து அஜித் சாருக்கு வந்து நம்ம மாஸ் எலிவேஷன் கமர்ஷியல் சினிமா மாதிரி இல்லை. இது ஒரு கண்டென்ட் படம் தான், ரீமேக் படம் தானே. அதனால அந்த பிரேக் டவுன்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க படம். அதனால ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வர வேணாம். ஒரு கண்டென்ட் படமா இருக்கும், ஆனா மாஸ் எலிமெண்ட்ஸும் இருக்கு உள்ள. முதல்ல மகிழ் திருமேனி அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. வேற லெவல் எடுத்திருக்கா போல. 2 வருஷம் பொறுத்ததுக்கு ஒரு ஃபுல் ஃபீல். சூப்பரா இருக்கு படம், வேற லெவல். வேற என்ன பிடிச்சிருக்கு? ஆக்ஷன் சீக்வென்ஸ் எப்படி இருக்கு? ஆக்ஷன்லாம் அவரு சொல்லவே வேணாம், செதுக்கிடுவாரு மனுஷன். சூப்பர் ப்ரோ, சொல்ல வார்த்தையே இல்லையே. ஃபேமிலி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தான் ப்ரோ படமே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமா லைக் பண்ணுவாங்க. எல்லாம் ஃபேமிலியா தயவு செஞ்சு போய் எங்க தலை தரிசனத்தை பாருங்க. படம் பக்கா. ஸ்லோவா படத்துல ஸ்லோன்னு ஒண்ணு சொல்றாங்கன்னா அது ஏனே தெரியல. 2 hour படம் போறதே தெரியல. நச்சா புரியல. படமே ட்விஸ்ட் தான் ப்ரோ. ஒரு சீன் அடுத்தது என்னன்னு செதுக்கிட்டா போல. அதான் சொல்றேன், மகிழ் திருமேனி தான் எங்க நன்றி. எங்க தலையை நாங்க எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி செதுக்கி வச்சிட்டா போல. மிக்க நன்றி. சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சில் அஜித் நடிச்சிருக்காங்க. அஜித் படத்திலேயே வந்து பட லிஸ்ட்லேயே வந்து இது ஒரு மைல்கல்லா இருக்கும். தேங்க்யூ. வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஃபைட் வந்து பயங்கரமா எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. அஜித் வந்து ஹாலிவுட்ல நடிச்சதுல இந்த படத்தை பார்த்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்கும். இல்லை அப்படிலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஷாங் வேற போட்டாங்க இல்லையா, அதுவே வந்து எங்களுக்கு அந்த படம் பார்த்த திருப்தி ஆயிடுச்சு. ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். படம் நல்லா சூப்பரா இருக்குங்க. இல்லை படம் நல்லா தான் இருக்கு. எதிர்மறையான இது வரதான் செய்யும். பட் ஆனால் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ.